ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஓபி பேங்க் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருந்தபடியே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டோட ஆதார் கார்டை வந்து நம்ம லிங்க் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் மூலமாகவே உங்களுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். இதுக்காக உங்களுக்கு மொபைல் பேங்கிங்கோ நெட் பேங்கிங்கோ இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஜஸ்ட் இன்டர்நெட் இருந்தால் போதும், மொபைல் இருந்தால் போதும், ஈஸியாக நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் கார்டோட உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணலாம். ஸ்டேட்மெண்ட்டையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டோட வீட்டில் இருந்தபடியே ஆதார் எப்படி நம்ம லிங்க் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணி இந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் விசிட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அப்டேட் ஆதார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் ஆதார் சீடிங் அண்ட் அத்தென்டிகேஷன் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த இதில் கொடுத்த அப்டேட் ஆதார் அப்படின்ற இதில் ஃபஸ்ட்டு லிங்க்கை வந்து நம்ம கிளிக் பண்ணி ஸோ எப்படி பண்ணணும், எப்படி லிங்க் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸை கொடுத்துக்கலாம். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஐஓபியோட லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பர் கண்டிப்பாக உங்களுக்கு வேணும். ஸோ அதில் ஓடிபி ஜென்ரேட் பண்ணுறது மூலமாக தான் நீங்கள் வந்து லிங்க் பண்ண போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணாலே உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய 12 டிஜிட் ஆதார் நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர், அதாவது பேங்க்கில் என்ன மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் ஆயிருக்கோ அந்த மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. இல்லது ஆதாரில் என்ன நம்பர் ரிஜிஸ்டர் ஆயிருக்கோ அந்த நம்பர். ஸோ இது ரெண்டுத்தையுமே நீங்கள் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா பேங்க்கில் என்ன மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் ஆயிருக்கோ அந்த நம்பரை தான் நீங்கள் வந்து கண்டிப்பாக கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 4வது ஸ்டெப் லிங்க் மை அக்கௌண்ட் என்பிசிஐ அப்படின்னு சொல்லியிருக்கும். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர், அதாவது உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டோட என்பிசி ஆதார், அதாவது கவர்மெண்ட்டோடைய எல்லா ஸ்கீமும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் லிங்க் பண்ணியிருக்க ஆதாரில் தான் உங்களுக்கு வந்து வரும். ஸோ அப்படி இருக்கும்போது ஏற்கனவே லிங்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டை எப்படி சேஞ்ச் பண்ணி இப்போ நம்ம வந்து ஐஓபியோட லிங்க் பண்ணுறது அப்படின்ற ஆப்ஷன்ஸும் இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிடுங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு பேங்க் அக்கௌண்ட்டோட ரெஜிஸ்டர் இருக்க மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்து என்பிசியோட லிங்க் பண்ணணும், டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் வேணும் அப்படின்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லை அப்படின்னா நோ கொடுத்துக்கோங்க. ஸோ ஏற்கனவே லிங்காக இருக்குது, அந்த அக்கௌண்ட் வந்து எனக்கு ப்ராப்பராக இருக்குது, கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஸோ அந்த ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. எஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ ஏற்கனவே என்ன பேங்க் அக்கௌண்ட்டை வந்து லிங்க் பண்ணியிருக்கீங்க அந்த அக்கௌண்ட்லேருந்து இந்த அக்கௌண்ட்டுக்கு சேஞ்ச் பண்ணணுமா அப்படின்றதையும் கேட்டிருப்பாங்க. ஸோ ஏற்கனவே என்ன அக்கௌண்ட் லிங்காக இருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்க டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் உங்களுக்கு வந்து கேப்சா கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சாவையும் நீங்கள் வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிடுங்க. ஸோ இதில் வந்து கரெக்டாக உங்களுக்கு தெரியல அப்படின்னா ரீலோட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து பேங்க்கில் என்ன மொபைல் நம்பர் வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கோ அந்த மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை இதில் வந்து நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டோட ஆதார் வந்து 100% வந்து லிங்க் ஆகிடும். ஸோ இது வந்து சிம்பிள் ப்ராசஸ், ஆன்லைன் மூலமாகவே பண்ணிக்கலாம். ஸோ என்னுடைய அக்கௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் ஆல்ரெடி லிங்க்டு. ஸோ என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டோட ஆதார் வந்து ஆல்ரெடி லிங்க் ஆகிருக்கு. ஸோ இன்கேஸ் வந்து உங்களது லிங்க் ஆகலை அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிங்க் ஆகிற பொசிஷனுக்கு போகும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் வெரிஃபிகேஷன் பண்ண வேண்டியது இருக்கும். ஆதாருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை நீங்கள் என்ட்ரு பண்ணால் போதும், உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டோட ஆதார் வந்து லிங்க் ஆகிடும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிம்பிள் ப்ராசஸ். அதாவது வீட்டில் இருந்தபடியே இது வரைக்கும் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டோட நீங்கள் லிங்க் பண்ணலை அப்படின்னா ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக லிங்க் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன்ஸை வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து அதாவது ஆதாரோட பேங்க் அக்கௌண்ட் வந்து பேங்க்குக்கு போகணும்னு அவசியம் கிடையாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இருந்தபடியே உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டை எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து உங்களுடைய ஸ்டேட்டஸ் நீங்கள் லிங்க் பண்ணிவிட்டு அதுக்கான ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்றதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அதிலே கீழே பார்த்தீங்க அப்படின்னா சீடிங் அத்தென்டிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் அதேமாரி உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் என்ட்ரத கேப்சா எல்லாத்தையுமே கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களது லிங்க் ஆகிடுச்சா இல்லையா, என்ன அப்டேட் அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த 3 ஆப்ஷன்ஸையுமே நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணி இந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் விசிட் பண்ணிக்கோங்க. ஸோ சிம்பிளாக உங்களுடைய வீட்டில் இருந்தபடியே உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டோட நீங்கள் ஆதாரை லிங்க் பண்ணலாம். அதுக்கு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டோட லிங்க் ஆகிருக்கிற மொபைல் நம்பர் வேணும், ஆதாரோட லிங்க் ஆகிருக்கிற மொபைல் நம்பர் வேணும். ரெண்டுத்துக்குமே ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை நீங்கள் வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிட்டாலே போதும், ஈஸியாக உங்களது வந்து அத்தென்டிகேஷன் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது ஆன்லைன் மூலமாகவே எப்படி நம்ம ஐஓபி பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை பிடிஎஃப் ஃபார்மேட்டில் நம்ம டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதுக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். மேபி பார்த்தீங்க அப்படின்னா ஐஓபியோடைய எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நெட் பேங்கிங்கோ மொபைல் பேங்கிங்கோ தேவையில்லை. ஆன்லைன் மூலமாகவே நீங்கள் வந்து எல்லா ஸ்டேட்மெண்ட்டையுமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஐஓபியில் நீங்கள் வந்து லோன் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ஜொல் லோன் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆதாரோட பேங்க் அக்கௌண்ட்டோடையும் லிங்க் பண்ணிக்கலாம்.
பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன டைப் ஆஃப் சர்வீஸ் எல்லாம் வேண்டுமோ எல்லாத்தையுமே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம எப்படி நம்ம ஸ்டேட்மெண்ட் நம்முடைய அக்கௌண்ட் நீங்கள் சேவிங் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க, கரண்ட் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் ஸோ டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா சர்வீஸ் டைப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அந்த சர்வீஸை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். ஸோ அதில் இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஜொல்லோன், அதாவது நீங்கள் ஐஓபியில் ஜொல்லோன் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ஸ்டேட்மெண்ட், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் கரண்ட் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதில் கொடுத்துருக்க எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம சேவிங் பேங்க் அக்கௌண்ட்டோட ஸ்டேட்மெண்ட் தான் டவுன்லோட் பண்ண போகிறோம். இதில் வந்து எந்த சேவிங் பேங்க் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய ஐஓபி, அதாவது 50 நம்பர்ஸ், அந்த உங்களுடைய ஃபுல் நம்பரும் ஐஓபி பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிற உங்களுடைய ஃபுல் நம்பரையுமே நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து பேன் நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணணும் அவசியம் கிடையாது. ஸோ அது மேனிட்டரி கிடையாது. நெக்ஸ்ட்டு ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர், பேங்க்கில் என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பர். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டேட்மெண்ட். ஸோ ஸ்டேட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 6 மந்த்துக்குள்ளே இருக்கணும். அதாவது நீங்கள் கொடுக்குற டேட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 6 மந்த்துக்குள்ளே இருந்ததாக தான் உங்களால் டவுன்லோட் பண்ண முடியும். 6 மந்த்துக்கு எக்ஸிட் ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ உங்களால் டவுன்லோட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் 1 இயருக்கான ஸ்டேட்மெண்ட் வேணும் அப்படின்னாலும் ஸோ 6 மந்த்தாக தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் எத்தனை 6 மந்த் போட்டாலும் ஸோ அது வந்து ஈஸியாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஏன்னா 6 மந்த்துக்கான ஸ்டேட்மெண்ட் தான் 1 by 1 தான் நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியும். ஒரு வாட்டி நீங்கள் 6 மந்த் டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அனதர் அதேமாதிரி லாகின் பண்ணி ஸ்டேட்மெண்ட்டை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் நம்பர், டீட்டெயில்ஸ் எந்த அக்கௌண்ட்லேருந்து எது வரைக்குமே வேணுமோ அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேப்சாவும் நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்கா, ஸோ அந்த டேட்டாஸில் வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கா, அவைலபிளாக இருக்கா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ கொடுத்த உடனே நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஓடிபி வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் வந்து உங்களுடைய டேட்டாஸ் எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டோட என்ன மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் ஆயிருக்கோ அந்த மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை இந்த இடத்துல, அதாவது என்டர் ஓடிபி ரிசீவ்ட் த்ரூ அது ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த ஓடிபியை நீங்கள் வந்து கரெக்டாக இதில் என்ட்ரு பண்ணிவிடுங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணால் போதும். உங்களுக்கான ஃபைல் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயிலுக்கோ அல்லது உங்களுடைய ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கோ எஸ்எம்எஸோ எப்படியும் போகாது. உங்களுடைய பிடிஎஃப் மூலம் ஆன்லைன் மூலமாகவே உங்களுக்கு டாஸ்க் பாரில் வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம பார்த்திங்கன்னா அப்படின்னா டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஆஸ் யூஷுவலாகவே உங்களுடைய ஆன்லைன் ஸ்டேட்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர், ஸோ என்னென்ன எப்போ ட்ரான்சாக்ஷன் நடந்தது அப்படின்றத 6 மந்த் நீங்கள் என்ன டேட்டு கொடுத்தீங்களோ அந்த டேட்லேருந்து 6 மந்த்துக்கான ஸ்டேட்மெண்ட்டை ஈஸியாக உங்களுக்கு வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ஃபர்தராக நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதோ அல்லது பார்த்திங்க அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதோ, அதாவது பிரிண்ட் அவுட் எடுக்கிறதோ, ஸோ எல்லா பர்பஸுக்குமே நீங்கள் வந்து இந்த அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதேமாரி உங்களுடைய ஐஓபியோடைய ஜொல்லோன் ஸ்டேட்மெண்ட், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கரண்ட் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட், ஸோ என்னென்ன சர்வீஸ் எல்லாம் இருக்கோ, டிடிஎஸ் பே பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட், ஸோ ஜொல்லோனுக்கான சர்டிஃபிகேட், ஸோ ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒன்று தேவை, உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டோட லிங்காக இருக்கிற மொபைல் நம்பர் இருந்தால் போதும். ஈஸியாக உங்களுக்கான ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் ஆன்லைன் மூலமாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. தேங்க்யூ.